அன்பானவர்களே, ஒரு கூட்ட வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்திற்காக பாலைவனத்தின் வழியாக பிரயாணம் செய்தார்கள். அவர்கள் தங்களுடைய பொருட்களை 100 ஒட்டகங்களில் ஏற்றி கொண்டு சென்றார்கள். தங்களுக்கு தேவையான பொருட்களையும் தங்கள் வியாபார பொருட்களையும் கொண்டு செல்வதற்காக எப்போவுமே ஒட்டகங்களை அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம். அப்படி அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பிரயாணம் மிகவும் கடுமையாக இருக்கின்றது. மாலை நேரம் ஆகிவிட்டது. எனவே அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்திலே சென்று இன்று இரவு தங்கலாம் என்று சொல்லி அந்த கிராமத்திற்கு செல்லுகின்றார்கள். தங்களுடைய ஒட்டகங்களை இரவிலே பாதுகாப்பதற்காக கயிறுகளை கொண்டு அந்த ஒட்டகங்களை கட்டுவது வழக்கம். கழுத்திலே ஒரு கயிற்றை கட்டி அதை தரையில் ஆப்பு அடித்து அந்த ஆப்பில் அந்த கயிற்றை கட்டி விடுவார்கள். அந்த ஒட்டகங்கள் பாதுகாப்பாக இருக்கும். தங்களிடம் இருக்கக்கூடிய கயிறுகளை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபோது 99 கயிறுகள் மாத்திரமே இருக்கிறது. ஒரு கயிறு குறைபடுகிறது. அப்போ அந்த ஒரு ஒட்டகத்தை கட்டுவதற்காக என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசித்து அந்த கிராமத்திலே யாரிடமாவது உதவி கேட்கலாம் என்று சொல்லி செல்லுகின்றார்கள். அந்த கிராமத்திலே யாரிடமும் அந்த கயிறு கிடைக்கவில்லை. அப்போ அங்கே வருகின்ற பெரியவர் ஒருவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். நீங்கள் அந்த 99 ஒட்டகங்களை முதலாவது கட்டுங்கள். கழுத்திலே கயிற்றை கட்டி ஆப்படித்து அந்த ஆப்பிலே அந்த கயிற்றை கட்டிவிடுங்கள். அதுபோன்று 100வது ஒட்டகத்தையும் கட்டுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஐயா, எங்களிடம்தான் கயிறு இல்லையே, அந்த 100வது ஒட்டகத்தை எப்படி கட்டுவது என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், கட்டுவது போல பாசாங்கு செய்யுங்கள். ஒருவேளை அந்த கழுத்திலே கயிற்றை கட்டி ஆப்பிலே கயிற்றை கட்டுவது போல நீங்கள் பாசாங்கு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். அப்போ அவர் சொன்னபடியே செய்தார்கள். கழுத்திலே அந்த ஒட்டகத்தை கட்டுவது போலவும் அந்த கயிற்றை கொண்டு ஆப்பிலே கட்டுவது போலவும் பாசாங்கு செய்தார்கள். அந்த ஒட்டகமும் தன்னை கட்டிவிட்டார்கள் என்று நினைத்து அதுவும் படுத்து கொண்டது. ஏனென்றால் மற்ற 99 ஒட்டகங்களை கட்டும் போது அந்த ஆப்பு அடிக்கும் போது அது கவனித்து கொண்டு இருக்கிறது. அதே போலவே இவர்கள் செய்ததினாலே தன்னையும் கட்டிவிட்டார்கள் என்று சொல்லி நினைத்து அந்த ஒட்டகம் படுத்து கொண்டது. மறுநாள் காலையிலே எழுந்து பிரயாணத்திற்காக ஆயத்தப்படுகிறார்கள். கயிற்றை அவிழ்த்து அந்த ஆப்புகளை அகற்றி மற்ற 99 ஒட்டகங்களையும் எழுப்பி விடுகின்றார்கள். அவைகள் எழும்பி விடுகிறது. இந்த ஒட்டகத்தையும் எழுப்பி பார்க்கிறார்கள். இது எழும்ப மறுக்கிறது. அடித்தும் குத்தியும் பார்க்கின்றார்கள். ஆனாலும் அந்த ஒட்டகம் எழும்பவில்லை. என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் மீண்டும் அந்த பெரியவரிடத்திலே சென்று ஆலோசனை கேட்கிறார்கள். ஐயா, அந்த ஒரு ஒட்டகம் மாத்திரம் எழும்ப மறுக்கிறது என்று சொல்லி சொன்னபோது அவர் சொன்னார், நீங்க நேற்று கட்டின கயிற்றை அவிழ்த்தீர்களா என்று கேட்டார். அப்போ அவர்கள் சிரித்தார்கள். நேற்று நம்ம கயிறு கட்டவில்லையே, கயிறு இல்லாமலே தானே அந்த ஒட்டகத்தை படுக்க வைத்தோம், எந்த கயிற்றை நாங்கள் அவிழ்ப்பது என்று சொல்லி கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கட்டுவது போல கட்டினீர்கள் அல்லவா, அதே போல அவிழ்ப்பது போல அவிழுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்களும் அந்த கழுத்திலிருந்து கயிற்றை அவிழ்ப்பது போலவும் ஆப்பிலிருந்து கயிற்றை அகற்றுவது போலவும் அங்கு சென்று நடித்தார்கள். அந்த ஒட்டகம் தன்னை ஆப்பிலிருந்து கயிற்றை அவிழ்த்து விட்டார்கள், தன் கழுத்தில் இருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டார்கள் என்று சொல்லி நினைத்து எழுந்து மற்ற ஒட்டகங்களோடு கூட பிரயாணத்திற்கு ஆயத்தப்பட்டது. அன்பானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மில் பலரும் இந்த கட்டப்பட்ட மனநிலைமையோடு கூட இருக்கின்றோம். கட்டப்படாமலேயே தன்னை கட்டிவிட்டார்கள் என்று நினைத்த ஒட்டகத்தை போல நாமும் கட்டப்பட்ட ஒரு மனநிலைமையிலே காணப்படுகின்றோம். இது என்னால் முடியாது, இதை செய்வதற்கு எனக்கு பலன் கிடையாது, இதை செய்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு அழகு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே எதிர்மறையாக சிந்தித்து நம்மை நாமே ஒரு கட்டுக்குள்ளாக அடக்கி வைத்து கொண்டு நம்மால் முடியாது என்கின்ற ஒரு முடிவோடு கூட நாம் இருந்து விடுகின்றோம். இதை ஃபிக்ஸட் மைண்ட் செட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வது உண்டு. அதாவது ஒரு கட்டப்பட்ட மனநிலை. இந்த கட்டப்பட்ட மனநிலைமையில் இருக்கின்றவர்களால் வெற்றியான காரியங்களை செய்ய முடியாது. ஒரு புதிய காரியங்களை சிறப்பாக அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் இதை நம்மால் செய்ய முடியாது என்கின்ற மனக்கட்டோடு கூட அவர்கள் இருந்து விடுகின்றார்கள். ஆகையினாலே சோர்ந்து போய் விடுகின்றார்கள். ஆனால் எப்பொழுது இந்த கட்டப்பட்ட மனநிலையிலிருந்து அவர்கள் growth மைண்ட் செட் என்கின்ற வளர்ச்சி மனநிலைக்கு மாறுகின்றார்களோ அப்பொழுதுதான் தாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலும் தாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளிலும் அவர்களால் வெற்றி பெற முடியும். இந்த வளர்ச்சி மனநிலை உள்ளவர்கள் இதை என்னால் செய்ய முடியும், இதை நான் இன்னும் ஒரு முறை ஏன் முயற்சி செய்து பார்க்க கூடாது, நிச்சயமாக இந்த காரியத்திலே நான் வெற்றி பெறுவேன்
நான் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் நான் முயற்சி செய்வேன், நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு நல்ல மனப்பக்குவத்தோடு கூட அவர்கள் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களால் வெற்றி பெறவும் முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட வேத வசனமும் அதை சொல்லுகின்றது. சட்ட வாக்கியமாக நாம் பெற்றுக்கொண்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகின்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஒரு அருமையான வாக்கு தத்தமுள்ள வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகார்கள், ஒருபோதும் இளைப்படையார்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற நல்ல வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 உதாரணங்களை அதற்கு வேதாகமத்திலிருந்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவது, தாவீதின் வாழ்விலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம். பெலிஸ்தரின் படை வீரர்களில் ஒருவனாகிய கோலியாத், அவனுடைய உயரத்தை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 6 முழமும் 1 ஜானும் உயரம் உள்ளவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமான ஒரு மனிதனாக அவன் காணப்படுகின்றான். அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய வார்த்தைகளையும் கேட்ட இஸ்ரவேலர்கள் அனைவரும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் உட்பட அனைவரும் பயந்து கலங்கினார்கள் என்று சொல்லி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் யாராவது ஒத்தைக்கு ஒத்தை என்னோடு கூட வந்து சண்டையிட முடியுமா என்று சொல்லி கேட்கின்றான். இஸ்ரவேலின் தேவனையும் அவன் நிந்தித்தான் என்று சொல்லி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கட்டப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருக்கின்ற சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பயந்து விட்டார்கள், கலங்கி விட்டார்கள். இது எங்களால் முடியாது, இவ்வளவு பெரிய ஒரு மனிதனை, இவ்வளவு பலசாலியான ஒரு மனிதனை நான் எப்படி ஜெயிக்க முடியும், அல்லது என் தேசம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்லி சவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் பயந்து விடுகின்றார்கள். ஆனால் அதே வார்த்தையை கேட்கின்ற தாவீது தனக்குள்ளாக ஆண்டவருடைய பலத்தை, ஆண்டவர் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையின் பலத்தினால் அவனை ஜெயிப்பதற்கு, அவனை வெற்றி பெறுவதற்கு அவரால் முடிகின்றது. காரணம், ஒரு முறை நான் கரடியையும் ஒரு முறை நான் சிங்கத்தையும் ஜெயித்திருக்கிறேன், ஏன் இந்த பெலிஸ்தனை கோலியாத்தை என்னால் ஜெயிக்க முடியாது என்கின்ற குரோத் மைண்ட் செட் அவருக்குள்ளாக காணப்படுகின்றது. அது அவரை வெற்றிக்கு நேராக நடத்துகின்றது. எப்பொழுது இது என்னால் முடியும், ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க செய்வார், என்னோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய பலத்தோடு கூட நாம் முயற்சி செய்கின்றோமோ, அப்பொழுது கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கின்றார். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகின்றது. அவர் கோலியாத்தை ஜெயிக்கின்றார், இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகவும் உயர்த்தப்படுகின்றார். அதுபோன்று மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பர்திமேயு என்கின்ற ஒரு கண் பார்வையற்ற மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர் கண் பார்வையற்ற மனிதனாக எரிகோவுக்கு வெளியே இருக்கின்றார். எரிகோவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கூட வந்து திரும்பி செல்லும் பொழுது, இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுகின்றார். அப்போ அவனை சுற்றிலும் இருக்கின்றவர்கள் அவனை அதட்டுகின்றார்கள். போதகர் வேறு வேலையாய் செல்லுகின்றார், நீ ஏன் அவரை தொந்தரவு செய்கின்றாய், நீ பேசாமல் இரு என்று சொல்லி அவனை அதட்டுகின்றார்கள். ஆனால் அவன் சோர்ந்து போய் விடவில்லை, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தடை வருகின்றது, அவன் எடுக்கின்ற முயற்சிகளிலே ஒரு இடையூறு ஏற்படுகின்றது. நீ பேசாமல் இரு என்று சொல்லி அவனை அதட்டுகின்றார்கள். ஆனால் அவன் சோர்ந்து போகாமல் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அவனுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கின்றது. ஆண்டவருடைய செவிகளிலே அவன் சத்தம் கேட்கின்றது. ஆண்டவர் அவனிடத்திலே வந்து அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னபோது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி அவனை அனுப்புகின்றார். அவன் பார்வையடைந்தவனாய் சென்றான் என்று வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவார். பர்திமேயு அதைத்தான் செய்கின்றார். தடைகளை கண்டு அவன் அஞ்சிவிடவில்லை, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாக முயற்சி செய்தான் என்று நாம் வாசிக்கின்றபடி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே, நாம் செய்கின்ற செயல்களிலே இன்னும் அதிகமாக செயல்படுவதற்கு, இன்னும் அதிகமாக முயற்சி செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். அப்படி நாம் முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி
வேத வசனம் கொடுத்திருக்கின்ற நம்பிக்கையின்படி புது பலனோடு கூட இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே இன்னும் அதிகமாய் நாம் முயற்சி செய்து முன்னோக்கி செல்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஆமேன்.